Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஒரு கேக் ரெசிபி தான். அதாவது பேக்கரி ஸ்டைலில் எப்படி ஸ்பாஞ்ச் கேக் செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வீட்டிலே நம்ம டேஸ்டியாக டெலிஷியஸாக நம்ம கேக் பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு வரும். இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சீவ் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 130 கிராம்ஸ் மைதா எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா சீவ் பண்ணிக்கோங்க. 2 டைம்ஸ் நல்லா சீவ் பண்ணி இப்படி மாவை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு பவுலில் 2 முட்டை எடுத்துக்கோங்க. முட்டை ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். எடுத்துகிட்டு அந்த முட்டையை நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. இப்போ அது கூடவே நம்ம சுகர் ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 100 கிராம் சுகர் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஸ்வீட் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா ஒரு 10 கிராம்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா க்ரீமியாக வர அளவுக்கு பீட் பண்ணி முட்டையை எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 75 ml மெல்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. அன்சால்டட் பட்டரை இப்படி உருக்கி எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 1/4 கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பாயில் பண்ணி ஆற வச்ச பாலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அது கூடவே நம்ம ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த எக் கூட நம்மளோட வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா சேர்ந்து கலந்து வர்ற மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணதுலேருந்து ஒரு 40 to 50 செகண்ட்ஸ் மட்டும் பீட் பண்ணால் போதும். ரொம்ப ஓவர் பீட் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஜஸ்ட் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பேட்டர் எல்லாத்தையும் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்படி நல்லா எல்லாத்தையும் ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப அடிக்க வேண்டாம், ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க பேட்டரை. இப்போ பேக்கிங் பேன் கீழே நம்ம பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சுருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் பட்டர் க்ரீஸ் பண்ணி கொஞ்சமாக மைதா டஸ்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம்.
நம்மளோட கேக் பேட்டர் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போ அதை வந்து நம்ம பேக்கிங் பேனில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நம்மளோட பேனை வந்து நீங்கள் லைட்டாக டேப் பண்ணிக்கோங்க. ஏர் பபிள்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா அதை பிரேக் பண்ணுறதுக்கு. ஒரு 180 டிகிரியில் 35 மினிட்ஸ் நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட கேக் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. 35 மினிட்ஸ்க்கு அப்புறமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை வெளியே எடுத்துருங்க. எடுத்து கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து டிமோல்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற பார்ச்மெண்ட் பேப்பர் எல்லாத்தையும் எடுத்துருங்க. எடுத்துட்டு கேக்கை நல்லா ஆற விட்டுருங்க. கேக் ஆறினதுக்கப்புறமா அதை வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி பீஸ் போடணுமோ அதுக்கேற்றாப்புல அதை கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 2 ஹாஃபாக கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு அதை குட்டி குட்டி பீசஸாக போடலான்ட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளாடி நம்மளோட கேக் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே பேக்கரியில் இருக்கிற மாதிரியே இருக்குது. இப்போ அதை வந்து நான் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். ஃப்ராஸ்டிங் கேக்ஸ்க்கும் நீங்கள் இதே வந்து பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட கேக் எவ்வளோ ஸ்பாஞ்சி அண்ட் சாஃப்டாக இருக்குன்ட்டு. சாஃப்ட் அண்ட் டெலிஷியஸ் ஸ்பாஞ்சியான கேக் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.